ரொம்ப கொடுத்து வச்சிருக்க தெரியுமா? உங்ககிட்ட உங்க அம்மாவோட போட்டோ இருக்கு. யாராச்சும் உங்க அம்மா அம்மாவும் எப்படி இருக்குன்னு கேட்டா உன்னால அடையாளம் காட்ட முடியும். அவ்வளோ ஏன் உங்க அம்மாவோட பேரு கூட உனக்கு என்னன்னு தெரியும். ஆனா என்ன பாரு, எனக்கு எங்க அம்மாவோட பேரு கூட எனக்கு தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, கருப்பா செவப்பா நெட்டையா குட்டையா எதுவுமே எனக்கு தெரியாது. உனக்கு இன்னொன்று தெரியுமா, அவங்களோட சாயல் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சரி விடு, வா சாப்பிடு. இந்த சரி, எதுவும் யோசிக்காத, போய் தூங்க. இந்தா. போதுமா? சரி தூங்கு. அண்ணா, நீங்க எப்படி பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, என்ன வேணாலும் என்ன அண்ணா அடிச்சுக்கோங்க, அடிங்கண்ணே, அடிங்க அண்ணா. பேசாம மட்டும் இருக்காதுங்க, அது என்னால தாங்கிக்க முடியாது. அண்ணா பேசுங்கண்ணே, என்னை பழைய மாதிரி ஏத்துக்கங்கண்ணே. அண்ணா கிருவா, அவன் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாளடா. இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருந்து வளர்ந்தவடா. நாம தாண்டா அவனை மன்னிச்சு அரவணைச்சுக்கணும். அவன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான்ல. டேய், இதுக்கப்புறமா அவனுக்கு எதுக்குடா தண்டனை? பேசுடா அவங்ககிட்ட, மன்னிச்சிட அவனை. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, என்னை மன்னிச்சிருக்கண்ணே. என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணா, எனக்காக சொல்லுங்கண்ணே. தவர், இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். நீ உன் தகுதியை மீறி நடந்துக்கிட்டேன்னு வை, அப்புறம் நடக்கிறதே வேற. புரியுதா? மாவேலி அமாவாசை வருது. அதனால எங்கள் அம்மாவுக்கு திதிக்கான ஏற்பாடு பண்ணணும். மேலே இருந்து அம்மா ஃபோட்டோ எடுத்து அதை நல்லா தொடச்சி, அப்புறம் திதிக்குட்டான ஏற்பாடெல்லாம் முன்னாடி நின்று கவனிச்சிக்கோ. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஓ, வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? இந்த கடையில வாங்கின ஒரு பழைய நகையை பத்தி விசாரிக்கணும். அந்த சார் கிட்ட கேளுங்க மேடம். சரிங்க சார். வாங்கம்மா, என்ன வேணும்?
சார், இந்த நகை உங்க கடையில பண்ணதுன்னு நினைக்கிறேன். இதுல உங்க சிம்பிள் இருந்துச்சு. இது உங்களோட சிம்பிளானு பாருங்களேன். இந்த பார்த்து சொல்கிறேம்மா. பார்த்தா ஆமாம்மா, நம்ம பண்ணதுதான், நம்ம கடையில் பண்ண நகை தான். சார், வாங்கின ஆளோட அட்ரஸோ இல்ல வேற ஏதாச்சும் விவரம் கிடைக்குமா? அம்மா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அறிமுகப்படுத்தின நகை தான். அந்த டைமில் 5 பீஸ் தான் பண்ணோம். ரொம்ப ரேர் கலெக்ஷன்மா. சார், நான் ரொம்ப வேண்டப்பட்டவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன். இது அவங்களோட செயின் தான். அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல சார். நீங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது விவரம் இருக்குமான்னு தெரியலம்மா. இருங்கம்மா, நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ம். அம்மா, இந்தாங்கம்மா. இந்த நகையை யார் யார் வாங்கினாங்கன்னு என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியல. நாங்கள் பண்ண 5 நகையும் யார் யார் வாங்கினாங்களோ அந்த கஸ்டமர் அட்ரஸ் எல்லாம் இதில் இருக்கு. பக்கத்தில் தான்மா, சுற்று வட்டாரத்தில் தான். போய் விசாரிச்சு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். போயிட்டு வாங்கம்மா. ம், வாங்கம்மா. நாளைக்கு உன்னோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காமா? இவ வேலைக்கு போனாதான் நமக்கு இருக்கிற கடன் எல்லாம் அடைக்க முடியுங்க. அதனால உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படியாவது சிபாரிசு பண்ணி இந்த வேலையை அவளுக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோமா. அந்த கம்பெனில இருக்கிற HR என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவமா. அதனால பெருசா இன்டர்வியூல ஒன்று இருக்காது. ஓ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உடனே வேலைக்கு கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஓ, சரி சரி. ஐயோ, நம்ம கிட்ட இருக்கிறது ஃபேக் சர்டிபிகேட்னு தெரியாம இவங்க என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நாளைக்கு நான் போற இடத்துல நான் வச்சிருக்கிறத ஃபேக் சர்டிபிகேட்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே. ஏங்க, சம்பளம் எவ்வளவு சொல்றாங்க? நல்ல சம்பளம் தான்மா. பிஎஃப்லாம் பிடிச்சது போக எப்படியும் 80,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இப்பதாங்க நீங்க உருப்படியா ஒரு நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. ஏய் தீபா, ஒழுங்கா அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணி வேலைக்கு போற வழிய பாரு, புரியுதா? ஏங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. வா.